தமிழ் மலையாள திரைப்படத்தில் முன்னணி கதாநாயகியாக திகழ்பவர். களவாணி, மூடர்கூடம், மத யானை கூட்டம் போன்ற திரைப்படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் தன்னை முன்னணி நடிகையாக நிலைநிறுத்தியவர். மாபெரும் நடிகை ஓவியா அவர்களின் வரலாறை காணலாம். நடிகை ஓவியா 1991ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கேரள மாநிலம் திருச்சூரில் பிறந்தார். சிறிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த இவரின் இயற்பெயர் ஹெலன் நெல்சன் என்பதாகும். திருச்சூர் விமலா கல்லூரியில் பட்டம் படித்தார். ஆரம்ப காலகட்டத்தில் ஓவியா மலையாள திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார். பிறகு தமிழில் 2007ஆம் ஆண்டு கங்காரு திரைப்படத்தில் நடித்தார். அதன் பிறகு பிரிதிவாஜ் நடித்த புதிய முகன் திரைப்படத்தில் 2009ஆம் ஆண்டும், அபூர்வா திரைப்படத்தில் 2008ஆம் ஆண்டும் முக்கிய கதாபாத்திரமான கதாநாயகியாக நடித்தார். 2010ஆம் ஆண்டு களவாணி திரைப்படம் அவருக்கு தமிழ் சினிமாவில் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. சர்க்குணம் இயக்கிய விமல் நடித்த களவாணி திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாகவும் அமைந்தது. இந்த திரைப்படம் ஹிட்டாகி பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்லீப் ஹிட் ஆனது. ஒரு கிராமத்து பள்ளி மாணவியாக ஓவியாவின் நடிப்பை விமர்சகர்கள் பாராட்டினார்கள். ஹிந்துஸ்தான் டைம்ஸின் விமர்சகர் ஓவியாவின் அற்புதமான நடிப்பு திறன் பற்றி புகழ்ந்து எழுதினார்கள். அவர் தன் கண்களை பயன்படுத்தி அனைத்து நடிப்பையும் வெளிப்படுத்துகிறார் என்று பாராட்டினார்கள். தி ஹிந்து பத்திரிகையும் அவரை பாராட்டியது. இவ்வாறு களவாணி திரைப்படம் மூலம் மிக பெரும் பாராட்டுகளை பெற்றார். களவாணியின் வெற்றியை தொடர்ந்து ஜீவனின் அமர, வேங்கை, முகம் நீ, அகம் நான், செவனு மற்றும் ராசுமதனவனின் முத்துக்கு முத்தாக உள்பட பல திரைப்படங்களில் நடித்தார். முத்துக்கு முத்தாக திரைப்படமும் மாபெரும் வெற்றியை பெற்று அவருக்கு புகழை தந்தது. மாயாண்டி குடும்பத்தார் படத்தின் இயக்குனர் ராசு மதர்வன் இயக்கிய இந்த திரைப்படமும் குடும்பமாக தியேட்டரில் வந்து படம் பார்க்கும் படமாக அமைந்தது. இது ஓவியா மீது ஒரு நன்மதிப்பை தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு வாங்கி தந்தது. அதன் பிறகு களவாணியின் கன்னட ரீமேக்கான கிராடகாவில் 2011ஆம் ஆண்டு அவர் நடித்தார். இந்த திரைப்படமும் விமர்சன ரீதியாக பாராட்டுக்களை பெற்றது. அதன் பிறகு KS ரவிக்குமாரின் திரைப்படமான மன்மதன் அம்பு திரைப்படத்தில் 2010ஆம் ஆண்டு கமலஹாசன் மற்றும் மாதவனுடன் இணைந்து நடித்தார். இந்த படமும் வெற்றி பெற அவர் தன்னை ஒரு முன்னணி கதாநாயகியாக தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்தி கொண்டார். அதுவும் கமல் போன்ற, மாதவன் போன்ற மாபெரும் நடிகர்கள் படத்தில் நடித்தது அவருக்கு மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. அதன் பிறகு 2012ஆம் ஆண்டில் மெரினா திரைப்படத்தில் நடித்தார். சிவகார்த்திகேயன் நடித்து பாண்டிராஜ் இயக்கிய இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு முக்கிய திரைப்படமாகவும் இருந்தது. அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு வெளிவந்த மூடர்களும் திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்தன. 2014 அதே ஆண்டு வெளிவந்த மதயான கூட்டம், அந்த திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்து மேலும் அவரை புகழின் உச்சத்தில் நிறுத்தியது. அதன் பிறகு சுந்தர்சி இயக்கிய நகைச்சுவை படமான கலகலப்பு திரைப்படத்தில் 2012இலும் நடித்தார். சிவா, விமல் நடித்த இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற்றது. இதில் அஞ்சனி, ஓவியா இருவரும் கதாநாயகியாக நடித்திருந்தனர். 2013ஆம் ஆண்டு சில்லுன்னு ஒரு சந்திப்பு என்ற திரைப்படத்தில் நடித்தார். 2014இல் புலிவால் திரைப்படத்தில் மேலும் விமலுடன் இணைந்து நடித்தார். அதன் பிறகு யாமிருக்க பயமேன் என்ற த்ரில்லர் படத்திலும் நடித்து அந்த படமும் வெற்றி பெற மேலும் தன்னை முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்தி கொண்டார். இவ்வாறு தொடர்ந்து அவர் படங்கள் நடித்து பல திரைப்படங்கள் வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்தன. அதே 2014ஆம் ஆண்டு சரத்குமார் அவர்கள் நடித்த சண்டமாடன் திரைப்படத்தில் நடித்தார். CV குமாரின் நகைச்சுவை திரைப்படமாக 144 திரைப்படத்தில் 2015ஆம் ஆண்டு நடித்தார். பின்னர் 2016ஆம் ஆண்டு சுந்தர்சி இயக்கிய
த்ரில்லர் படமான ஹலோ நான் பேய் பேசுகிறேன் திரைப்படத்திலும் நடித்தார். இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு த்ரிஷா மற்றும் பூனம் பாஜ்வாவுடன் இணைந்து நடித்த ஒரு படம் போகி. இந்த திரைப்படம் படப்பிடிப்பு நடந்த நிலையில் நின்று போனது. அதன் பிறகு ஈஸ்க் சர்ஃபிரா என்ற திரைப்படத்தில் 2015ஆம் ஆண்டு இவர் நடித்தார். 2016ஆம் ஆண்டு மிஸ்டர் மொமஹா என்ற திரைப்படத்தில் கன்னட மொழி திரைப்படத்தில் நடித்தார். அதன் பிறகு 2017, 2018ஆம் ஆண்டு ஸ்டார் விஜய் சேனலுக்கான கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிய தமிழ் ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சியான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். ஹவுஸ் மேட்களுடன் ஒப்பிடுகையில் ஓவியா தனது வசீகரம் மற்றும் நேர்மையின் மூலம் நிகழ்ச்சியில் உடனடி புகழ் பெற்றார். போட்டியாளர்களான பிந்து மாதவி, ரைசா வில்சன், கணேஷ் வெங்கட்ராமன் மற்றும் சீசன் வெற்றியாளர் ஆரவ் ஆகியோருடன் சுமூகமான மற்றும் ஒருதலைபட்சமான காதல் உறவை அனுபவிக்கும் போது காயத்ரி ரகுமான், நமிதா, ஜூலியானா மற்றும் சக்தி வாசுதேவன் உள்ளிட்ட மற்றவர்கள் பலமுறை குறிவைக்கப்பட்டு அவரை காயப்படுத்தப்பட்டனர். அவருடைய புத்திசாலித்தனமான பதில்களும் டார்ச்சர் செய்த நேர்மறையான அணுகுமுறையும் பார்வையாளர்களை வென்றது. பல நிகழ்ச்சிகளில் வெளியேற்றப்படுவதற்கு தயாராக இருந்தபோதிலும் வாக்காளர்கள் அவரை மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சியில் வைத்திருந்தனர். அந்த அளவுக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவருடைய ஆக்டிவிட்டி ரசிகர்களால் கவரப்பட்டது. அதே நேரத்தில் அவர் சமூக ஊடகங்களில் ஓவியா ஆர்மி போன்ற சொற்றொடர்கள் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் வந்தது. நிகழ்ச்சியில் அவரது நடத்தை மற்றும் நேர்மறையான அணுகுமுறைகள் பிரபலங்களையும் அவரை பாராட்டி ட்வீட் செய்த ஈர்த்தது. பிரியா ஆனந்த், நிவேதா பெத்ராஜ், சதீஷ் மற்றும் கருணாகரன் போன்ற பலர் சமூக ஊடகங்களில் அவரை பாராட்டினார்கள். அந்த அளவுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பிரபலங்கள் மத்தியிலும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு ஓவியா அவர்களுக்கு சப்போர்ட்டுகள் இருந்தன. அதனால் அவர் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியில் நீடித்தார். 2017ஆம் ஆண்டு பலூன் என்ற திரைப்படத்தில் நடித்தார். தற்போது சீனி என்ற தலைப்பில் நீண்டகால தாமதமான ஒரு படத்திலும் நடித்து வருகின்றார். அதேபோல் 2012ஆம் ஆண்டு வெளியான அவரது மலையாள திரைப்படமான மனுஷ்யம் மிருகம் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு போலீஸ் ராஜ்யம் என்ற பெயரில் வெளியிட தயாராக இருந்தது. சுந்தர்சி, CS அமுதன் மற்றும் சந்தோஷ் ஜெயக்குமார் உள்பட பல திரைப்படங்களில், அதாவது கலகலப்பு 2, தமிழ் படம் 2, இருட்டு அறையில் முரட்டு குத்து ஆகிய படங்களில் அவர் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்புகளை அவர் நிராகரித்து விட்டார். அதன் பிறகு பிக்பாஸ் புகழுக்கு பிறகு ராகவா லாரன்ஸின் முனி 4, காஞ்சனா 3 ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். அதன் பிறகு களவாணி 2 திரைப்படத்திலும் அவர் நடித்தார். 90ml என்ற திரைப்படத்தில் நடித்தார். தற்போது நீண்ட சில இடைவெளிக்கு பிறகு யோகி பாபுவுடன் கான்ட்ராக்டர் நேசமணி என்ற படத்தில் அவர் நடித்து வருகிறார். தமிழ் சினிமாவில் அவர் நடித்த திரைப்படங்களை காணலாம். 2007ஆம் ஆண்டு கங்காரு, 2008ஆம் ஆண்டு அபூர்வா மலையாள திரைப்படம், 2009ஆம் ஆண்டு புதிய முகம், நாளை நமதே, 2010ஆம் ஆண்டு களவாணி, மன்மதன் அம்பு, புதுமுகங்கள், 2011ஆம் ஆண்டு கிராடகா என்ற கன்னட திரைப்படம், மனுஷ்ய மிருகம் என்ற மலையாள திரைப்படம், 2012ஆம் ஆண்டு மெரினா, கலகலப்பு, 2013இல் சில்லுன்னு ஒரு சந்திப்பு, 2013 அதே ஆண்டு மதையான கூட்டம், மூடர்கூடம், 2014இல் புலிவால், யாமிருக்க பயமன், 2015இல் சண்டமாருதம், ஈஸ்க் ஷஃபிரா என்ற இந்தி திரைப்படம், 144, 2016ஆம் ஆண்டு வணக்கம் நான் பேய் பேசுகிறேன், திரு மொம்மஹா கன்னட திரைப்படம், 2018இல் இடி நா லவ் ஸ்டோரி என்ற தெலுங்கு திரைப்படம், சிலுக்குவார்பட்டி சிங்கம், 2019ஆம் ஆண்டு 90ml, விநாயகர் மீண்டை சந்திப்போம், முனி 4, காஞ்சனா 3, ஓவியாவை விட்டா யாரு, களவாணி 2 ஆகிய படங்களிலும் 2021ஆம் ஆண்டு கருப்பு காப்பி என்ற மலையாள திரைப்படத்திலும், 2024ஆம் ஆண்டு பூமர் அங்கிள் என்ற
தமிழ் திரைப்படத்திலும் நடித்தார். அதன் பிறகு பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார். 2011 நீங்களும் வெல்லலாம் 1 கோடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். 2017 பிக் பாஸ் தமிழ் சீசன் 1 பங்கேற்றார். 2018 பிக் பாஸ் தமிழ் சீசன் 2 பங்கேற்றார். 2021 மெர்லின் என்ற இணைய தொடரில் நடித்தார். 2010 ஆண்டு 5வது விஜய் விருதில் களவாணி திரைப்படத்திற்காக சிறந்த அறிமுக நடிகையாக பரிந்துரை செய்யப்பட்டது. 2012 எடிசன் விருதுகளுக்காக கலகலப்பு திரைப்படத்திற்காக அவர் வழங்கப்பட்டது. மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.